கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு நேசிக்கிறார் ஏஜி சபையின் சார்பில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொலி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நாம் ஒருமித்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் இருக்கிற வீடுகளிலே குடும்பமாய் பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதியுங்கள். நாம் ஒருமித்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது தேசத்திலே ஒரு மாறுதலை கர்த்தர் கொண்டு வருவார். தேசத்திலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒருபோது தடைபடாது. இந்த நாட்களில் காணப்படுகிறதான சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். காண்கிறதான இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் கர்த்தர் வித்தியாசத்தை படுத்தி நாம் சேர்ந்து ஆராதிப்பதற்கு, ஆலயங்களில் சென்று ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒருமித்த ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த ஆராதனை துவக்க வேளையால் பாஸ்டர் அவர் ஜெபிப்பார்கள். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதை விட்டு கவனித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளையும் தேவன் பிரசன்னம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆராதனை கர்த்தர் பொருட்படுத்துங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி தேவ கிருபைகளை மகனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. ஆராதனை கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். தேவ கிருபை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். பாடல்கள், ஆண்டவரே, வேத தியானங்கள் யாவும் கர்த்தருடைய சமூகத்துக்கு பிரீதியா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தேவ கிருபைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் இப்படட்டும். நாம் சேர்ந்து ஆராதிப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நாம் சிறுகவும் தேவனுடைய நாமம் பெருகவும் இந்த நாளில் கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து தெரிந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்ணீரில் வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்தியிலாக்குന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അഴന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്നു യേശുവുണ്ട്. കണ്ണീരിൽ വീണാലും ഒപ്പിയെടുത്ത് തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അഴന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്നു യേശുവുണ്ട്. கண்ணீர் வீணாலும் பொக்கி எடுத்து துருத்தியிலாக்குന്ന நாதனுண்டு. கண்ணீர் வீணாலும் பொக்கி எடுத்து துருத்தியிலாக்குന്ന நாதனுண்டு. സ്വന്തമായി ഒന്നുമേ നിനക്കില്ലാതെ പോയിലും, സ്വന്തമായി ഒന്നുമേ നിനക്കില്ലാതെ പോയിലും, സ്വന്തമായുള്ളവനോ എല്ലാത്തിലും ഉടയവൻ, സ്വന്തമായുള്ളവനോ എല്ലാ
തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അഴകെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്നൊരേശുണ്ട്. കണ്ണാലെ കാണുന്നോർ കണ്ടില്ലെന്നെങ്കിലും, കണ്ണാലെ കാണുന്നോർ കണ്ടില്ലെന്നെങ്കിലും ണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്നൊരേശുണ്ട്. കണ്ണീര് വീണാലും ഒപ്പിയെടുത്ത് തുരുത്തി. நல்லவர். கண்ணீர் பாதையில் செல்லும் பொழுது, வேதனை நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். பழியும் நிந்தையும் பரிகாசமும் வேறும்போல், பழியும் நிந்தையும் பரிகாசமும் வேறும்போல் മാണിച്ചുയർത്തുന്നോരേശുണ്ട്. പിന്നെ മാണിച്ചുയർത്തുന്നോരേശുണ്ട്. കണ്ണീര് വീണാലും ഒപ്പിയെടുത്ത് തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അഴകെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്നോരേശുണ്ട്. കണ്ണീര് വീണാലും ഒപ്പിയെടുത്ത് തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അഴകെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്നോരേശുണ്ട്. കണ്ണീര് വീണാലും ഒപ്പിയെടുത്ത് തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. ഹല്ലേലൂയ. ஆண்டவரே, எங்களுடைய வேதனைகளை அறிகிறவர், கண்ணீர் பாதையில் செல்லும் பொழுதெல்லாம் கரம் தூக்கி நிறுத்துகிறவர். ஆண்டவரே, இந்த நாளை பகல் வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவே இறங்கட்டும் ஐயா. உம்முடைய கிருபைகள் மத்தியிலே விழாவிட்டு தகப்பனே, உம்முடைய தயவு, உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவே இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகள் நடுவே விழாவிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரேன். இந்த உலகம் எங்கிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்வீரா. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஐயா. உம்முடைய கிருபை நிறைவேறட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அற்புதங்களை உண்டு பண்ணுவீராக. அதிசயங்கள் நடக்கட்டும் தகப்பனே. வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுப்பீராக. சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. தெய்வீக விடுதலை இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் தகப்பனே. உம்முடைய அற்புதத்தின் வல்லமை ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு உயிர் மீட்சியை ஏற்படுத்தட்டும் தகப்பனே. ஆண்டவரே, இன்னைக்கு கர்த்தாவே, உலகம் எங்கிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறதான இந்த கொள்ளை நோய்க்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தப்புவித்து கனப்படுத்துவீராக. பலவீனத்தினாலே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை ஒன்று கூட உயிர் மீட்சடைவதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரலோகத்தின் மகிமை இப்பொழுது இந்த தேசம் முழுவதும் உலாவும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. Glory to Jesus. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய இரக்கங்களுக்காக கெஞ்சுகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக கெஞ்சுகிறோம் தகப்பனே. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய சபை குடும்பங்கள், என்னுடைய விசுவாச பிள்ளைகள், ஆண்டவரே தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகள் பரலோகத்தின் தேவன் உம்முடைய மகிமையினாலே நிரப்புவீராக. ஜெபிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது உம்முடைய பலத்தால் இடைகட்டுவீராக. உம்முடைய அக்கினி தழல் ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தூர தேசங்களில் வெளிநாடுகளிலே ஆண்டவரே காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய மகிமை பொழுது இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஓ ராமன ஹௌதரனியாம் தரதன பலவா, ஓ ரியம் தரதன வௌடபரதனியாம் கமன ஹௌடபலபல பலவா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அனுக்கிரகத்தின் வல்லமை இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்தட்டும் ஆண்டவரே. வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வேதனைகள் நீங்கி சுகம் அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே.
ஒரு அற்புதம் பெற்றுக் கொள்ளட்டும். ஓ ரபா பாபா பா ரிபாலா ரபா லபா ஷந்துர ரபா ஓ தீவி கமா ஹம்துர ரபா ஷந்துர ரபா உம்முடைய மகிமை வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். தடைகள் விலகுவதற்காய் ஸ்தோத்திரம். கட்டுகள் விலகுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமை இப்பொழுது இடம் முழுவதும் வியாபரிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். யாழை முழுவதும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். தடைகள் எல்லாம் விலகட்டும். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே நீர் மூடி மறைக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். கிருபை இரக்கங்களால் சுடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலையிலே உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஒரு முறை கூட வாழ்த்துகிறேன். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 1 to 10 வரை உள்ளதான வேத பகுதிகளை நாம் வாசிப்போம், கேட்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தில் உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகல் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிறது அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் உம்முடைய கிருபை, அவருடைய கிருபை நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துகிறது. கடந்த வாரம் முழுவதும் நம்மை தாங்கி நடத்தினது. பல பிரச்சனைகள், தனிமைப்படுத்தப்பட்டதான நிலைமைகள், பலகீனங்கள், இப்படி பல நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பொழுதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அரணும் கோட்டையுமாய் இருந்து, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், தீ நடுவே நடந்தாலும், அது நம்மை எரித்து போடாதபடிக்கு, அதை நம்மை அவித்து போடாதபடிக்கு கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் காத்தார், நம்மை பலப்படுத்தினார். ஆகினால் இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்பது கேட்போமாக. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது கேருபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த ஒரு குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் நீ உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களில் ஏசாயா கர்த்தருடைய வருகைக்கு, அதாவது கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து உசியா ராஜாவின் மரணத்துக்கு பிற்பாடு யார் இந்த எருசலேமை ஆளுவது, யார் இந்த பூமியை ஆளுவது என்று சொல்லி அவருடைய வாஞ்சையெல்லாம் தேவன் பேரில் சார்ந்திருந்தபடியினாலே அவன் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், பிரியமான ஒரு ஆளுகை நடக்க வேண்டும் என்று ஏசாயா விரும்பினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய வாஞ்சை எவ்வளவாய் இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவை ஒரு அக்கினி தழல். ஏசாயா நாவை தொட்டதான அக்கினி தழல் நம்முடைய நாவை தொடட்டும். ஏசாயா நாவை தொட்டதான அந்த அக்கினி தழல் நம்மிலும் இறங்கி வரட்டும். அந்த அக்கினி தழல் நம்மில் இருக்கும் பொழுது உலகத்தில் ஏற்படுகிற எந்த துன்பங்களும், எந்த போராட்டங்களும், எந்த பிரச்சனைகளும் நம்மை நெருங்குவதில்லை.
காரணம் நாம் அக்கினியாய் எரிந்து கொண்டிருக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது தேவதூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் வைத்திருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரர்களை, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை, விசுவாச பிள்ளைகளை அக்கினி தழலாக வைத்திருக்கிறார். அந்த அக்கினி தழல் நம்மில் இருக்கும் பொழுது எதுவும் நம்மை தீண்டுவதில்லை, எதுவும் நம்மை உடைத்து போடுவதில்லை. ஏசாயா உதடுகளை தொட்ட கர்த்தர் ஒரு தொடுவதற்கு, ஏசாயா நாவை தொடுவதற்கு ஒரு சேராவினை கர்த்தர் அனுப்பினார். பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழலை எடுத்துக்கொண்டு வந்து ஏசாயா நாவை தொட்டார். அந்த அக்கினி பலிபீடம் தான், அந்த பலிபீடம் தான் கல்வாரி சிலுவை. அதிலிருந்து கொண்டு வந்ததான அக்கினி தழல் தான் பரிசுத்தாவின் அக்கினி. இந்த நாள் தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்தாவின் அக்கினியால் நிரம்புவோம். பரிசுத்தாவின் அக்கினியால் நிரம்பி காணப்படும் பொழுது எந்த விதமான போராட்டங்கள், பிரச்சனைகளும் நம்மை நெருங்குவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான படிப்புகள் இருக்கலாம், பட்டங்கள் இருக்கலாம், நமக்கு ஊழியக்காரர்களாய் காணப்படுகிற, விசுவாசிகளாய் காணப்படுகிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரசங்க சாதுரியம் இருக்கலாம், பலவிதமான வரங்கள் காணப்படலாம். ஆனால் பரிசுத்தாவின் அக்கினி நம்மில் இல்லை என்று சொன்னால், பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரசங்கம், நம்முடைய வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை தொடுவதில்லை. தேவனுடைய பிள்ளைகள், இந்த கால வேளையில கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம், விசுவாசிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் அக்கினி நமத்தில் வெளிப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் பேதுருவை குறித்து வாசிக்கிற பொழுது, பேதுரு படிப்பறிவு இல்லாதவன் தான், பேதமையானவன் தான், மீன் பிடித்தவன் தான். ஆனால் அவன் காத்திருந்து ஜெபித்த பொழுது, காத்திருந்து தேவ சமூகத்திலே அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட பொழுது, அவன் பிரசங்கம் பண்ணின முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அபிஷேகத்தில் பிரசங்கித்த பொழுது, அவன் ஸ்தோத்திரம் தேவ ஆவியினால் பிரசங்கித்த பொழுது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படி தேவ அபிஷேகத்தினால் நிறைந்து ஜெபித்த பொழுது, தேவ அபிஷேகத்தால் நிறைந்து, தேவ வல்லமையினால் நிறைந்து பிரசங்கம் பண்ணின பொழுது அநேகர் தொடப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் அநேகர் தொடட்டும், அநேகர் தொடப்படட்டும், அநேகர் அபிஷேகத்தால் நிரப்பப்படட்டும். அநேகர் அபிஷேகத்தால் நிரப்புவதற்கு தேவன் இன்னைக்கு நம்மளை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எளிமை பிரகாசி உன் வழி வந்தது. எளிமை பிரகாசிப்பதற்கு நாம் ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்மை முழுவதும் அர்ப்பணம் செய்வோம். எளிமை பிரகாசிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம், எழும்புவோம், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்போம். இந்த உலகத்திலே கர்த்தருக்காக வைராக்கியம் என்ற ஒருவர் கூட சோர்ந்து போனதே இல்லை. கர்த்தருக்காக வைராக்கியம் நின்றதான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அழிக்கப்படவில்லை. இந்த உலகத்தில் நடக்கிறதான ஒரு மகாபரிய யுத்தம் இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டு, யுத்தத்தை போன்றதான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் வீடுகளில் அடைந்து கிடக்கிறோம், எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட்டதான நிலைமையில் கிடக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைகளுக்கு வித்தியாசம் காணப்பட வேண்டும் என்று சொன்னார். உலகத்தில் இருக்கிறதான இந்த கொடிய சம்பவம் நீங்க வேண்டும் என்று சொன்னால், தெய்வ பிள்ளைகளே, நாம் அக்கினி தழல்களாய் மாற வேண்டும். இந்த நாட்களில் அக்கினி தழல்களாய் மாற வேண்டால் மட்டுமே இந்த உலகத்திலே நாம் ஜெயிக்க முடியும். நாம் அக்கினி தழல்களாய் மாறினால் மட்டுமே நம்முடைய ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வைரஸ்களை, இந்த வியாதிகளை, இந்த துன்பங்களை நாம் ஜெயிக்க முடியும். ஜெயிப்பதற்கு விசேஷித்த ஒரு ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் அக்கினி 2 விதமான காரியங்களை செய்கிறது. ஒன்று, வேண்டாத பலகீனங்கள், வேண்டாததான பாவ எண்ணங்கள், பாவ சிந்தைகள், பாவ காரியங்கள் நம்மை விட்டு நீக்குகிறது. இரண்டாவதாக, நாம் சுடவிட்டு எரியும்படியாக நம்மை ஊக்குவிக்கிறது. நம்மை ஜீவ பலியாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாம் பிரகாசம் அடைகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த காலகட்டத்தில் எழும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது, பிரகாசிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாம் சோர்ந்து போவதற்கல்ல. சீனா மலையிலிருந்து மோசே இறங்கி வந்த பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததினாலே
ஜனங்களுடைய முகத்தை பார்க்க கூடாது இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பிரகாசிக்க செய்வாராக. தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா நாவை தொட்ட பொழுது அவன் சொன்னதான வார்த்தை, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவே வாசம் பண்ணுகிறவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் அசுத்தமான கிரியைகள் நடக்கிறதான உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாபம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வியாதிகள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொடிய கொடிய பஞ்சங்கள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வல்லமை தரித்துக் கொண்டு அக்கினி அபிஷேகத்தால் நிறைந்திருப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த சோதனைகளை நாம் ஜெயிக்க முடியும், எந்த வேதனையை நாம் ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யக்கூடாதபடிக்கு ஏதாவது காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே உம்முடைய அக்கினியால் என்னை தொடும், உம்முடைய அக்கினியால் என் கண்களை தொடும், உம்முடைய அக்கினியால் என்னுடைய நாவை தொடும், உம்முடைய அக்கினியால் என் கரங்களை தொடும், உம்முடைய அக்கினியால் என்னுடைய பாதங்களை தொடும், உம்முடைய அக்கினியால் என்னுடைய நினைவுகளை தொடும் என்று சொல்லி அன்பிடத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போமா? அன்பு சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்டில் ஏசாயா அந்த அக்கினியை பெற்றுக் கொள்வதற்கு, ஏசாயா அந்த அக்கினி மயமான நாவுகளை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் சில காரியங்களை அந்த இடத்திலே பயன்படுத்துகிறதை 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உசியா மரணமடைந்த நாட்களில், உசியா மரணமடைந்த நாட்களில் என்ன செய்கிறார்? ஏசாயா தரிசனம் காண்கிறார். உசியா என்றால் மனமேட்டிமை. உசியா மனமேட்டிமை ஒருபோதும் தேவன் நம்மை தொடுவதற்கு முடியாத சூழ்நிலை உருவாக்கும். மனமேட்டிமை கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை தொட முடியாது. மனமேட்டிமை அடைந்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை கொண்டு செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, உசியா மரணமடைந்து அந்த நாட்களில் ஏசாயா தரிசனத்தை காண்கிறார். 2 நாளாம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, உசியா பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவருடைய மனமேட்டிமை ஆகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, மனமேட்டிமை. உசியா தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளானான். குஷ்டரோகம் அவனை தொடர்ந்தது. அவன் குஷ்டரோகியாக இருந்தான். குஷ்டரோகம் என்பது வேதத்திலே வாசிக்கிற பொழுது அது பாவத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை குறிக்கிறது. இந்த நாட்களில் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுப்போம். அக்கினிமயமான நாவுகளை பெற்றுக்கொண்டு மனமேட்டுமை நம்மை அகற்றிவிட்டு, மனமேட்டுமைகளை நம்மை விட்டு அகற்றிக் கொண்டு கர்த்தருக்கு வைராக்கியமாய் நிற்போம். கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உசியாவுக்கு இருந்தது போல மாம்சீக பெருமைகள், ஜாதிய பெருமைகள், குலத்தின் பெருமைகள், கோத்திரத்தின் பெருமைகள், சிங்காசனங்களை குறித்ததான மேட்டிமைகள், இந்த உலகத்திலே பலவிதமான மேட்டிமைகள் ஜனங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது, ஜனங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஜாதியை குறித்ததான மேட்டிமை, மனமேட்டிமை, பணத்தை குறித்ததான மனமேட்டிமை, உலக அறிவை குறித்ததான மனமேட்டிமை. தேவனுடைய பிள்ளைகளே, மனமேட்டிமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தானியேல் பெருமை கொண்டபடியினாலே சிங்கத்தை ஸ்தோத்திரம், நேபுகாத்நேச்சர் பெருமை கொண்டபடியினாலே அவன் சிங்கங்களை போல, புல்லை மாடுகளை போல புல்லு மேய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் பெருமையை நம்ம விட்டு அகற்றுவோம். பெருமையான எண்ணங்களை நம்ம விட்டு அகற்றுவோம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலத்திலே எழுப்புதலின் நாட்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அக்கினி தழல் இந்த நாட்களில் இறங்க போகிறது. அக்கினிமயமான நாவுகள் வெளிப்பட போகிறது.
அக்கினி வெளிப்படும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இருள்களும், பாவ இருள்கள், பலகீனத்தின் இருள்கள், கொரோனா இருள், வியாதி இருள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு நீங்கி போகும். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ்வோம். இரண்டாவதாக, ஏசாவுடைய வாழ்க்கையிலே இந்த அக்கினியை பெற்றுக் கொள்வதற்கு அவனுக்கு ஜெப உணர்வு இருந்தது. ஏசாவுக்குள்ளே காணப்பட்டதான அந்த ஜெப உணர்வு அவனை தேவாலயத்திற்குள்ளே கொண்டு சென்றது. தேசத்தை குறித்த பாரம் அவனுக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு தேசத்தை குறித்த பாரம் அநேகருக்கு காணப்படவில்லை. யார் எப்படி போனால் என்ன, யார் எப்படி வாழ்ந்தால் என்ன, நான் கிடைப்பது மட்டும், எனக்கு கிடைப்பது மட்டும் கிடைத்தால் போதும், நான் நலமாய் வாழ்ந்தால் போதும், நான் எப்படியாவது வாழ்ந்து விட்டு போனால் போதும் என்று சொல்லி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆலயத்தை குறித்த பாரம், தேசத்தை குறித்த பாரம் அன்னைக்கு ஏசாவுக்குள்ள இருந்தபடினால், உசியாவுக்கு பிற்பாடு யார் இந்த தேசத்தை ஆளுவது, யார் இந்த ஜனங்களை மேய்ப்பது என்று சொல்லி அவனுக்குள்ளே இருந்த பாரம் தேவ தரிசனத்தை காண செய்தது. தேவனுடைய பிள்ளைகளை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் நமக்குள்ளே காணப்படட்டும். அழிந்து போகிற ஜனங்களை குறித்த பாரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், நாம் அனுதினமும் தேவ சமூகத்திலே எழுதி பிரகாசிக்கிறவர்களாய் மாறுவோம். மூன்றாவதாக, இயேசுவுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான ஒரு சம்பவம், ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை. அவன் தேவாலயத்திலே தன் ஜனங்களை சந்திக்க இடந்தான். தேவாலயத்திலே சென்று ஸ்தோத்திரம் கர்த்தரிடத்தில் பணிந்து கொள்ளுகிறான். ஆண்டவரே, இது தேசத்திலே சம்பவிக்க நடக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிற இடம்தான் தேவாலயம். தேவ ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிற இடம்தான், மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற இடம்தான் தேவாலயம். சங்கீதம் 122:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். தேவாலயம் இன்றைக்கு ஜனங்கள் ஆராதிக்கப்படக்கூடாதபடிக்கு பூட்டி கிடக்கிறது. தேவாலயம் இன்றைக்கு ஒருவேளை கைகளால் கட்டப்பட்டதான ஆலயங்கள் பூட்டப்பட்டு கிடந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயமாகிய ஆலயம் எப்பொழுதும் கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடியதாய் காணப்பட வேண்டும். இருதயமாகிய ஆலயம் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாய் காணப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை தேவன் தொடுவார். அக்கினியால் நம்மை இறங்கி வருவார். அக்கினிமயமான நாவுகளோடு கர்த்தர் இறங்கி வருவார். 2 நாளாம் புஸ்தகம் 7:15 சாலமோன் சொல்லுகிறார், இந்த இடத்திலே செய்யப்படும் ஜெபங்களுக்கு, இந்த இடத்தில் செய்யப்படும் வேண்டுதலுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிப்பையுமாக இருக்கும் என்று சொல்லி சாலமோன் ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழுப்புவோம். கர்த்தருடைய சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நாம் விட்டு விடாதபடிக்கு கர்த்தரை பற்றி கொள்ளுவோம், கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். நான்காவதாக, தேவ பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் தேவனை காணட்டும், நம்முடைய கண்கள் தேவனை அறியட்டும். சாக்ரட்டிஸ் இப்படியாக சொன்னார், உன்னை நீ அறிந்து கொள். முதலாவது உன்னை நீ அறிந்து கொள் என்று சொன்னார். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்மை அல்ல. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்மை உருவாக்குனவரை, நம்மை ரட்சித்தவரை, நம்மை அபிஷேகம் பண்ணினவரை, நம்மை உருவாக்குனவரை நாம் அறிந்து கொண்டால், நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தரை நாம் பற்றி கொண்டால், கர்த்தரை விசுவாசித்தால் உண்மையாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். யோவான் 17:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாய் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். அவர் பிறந்த பொழுது இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பெரிய வெளிச்சத்தை காண்பதற்கு, பெரிய அற்புதங்களை காண்பதற்கு நம்முடைய கண்கள் தேவனை காணட்டும், இயேசு கிறிஸ்துவை காணட்டும், இயேசு கிறிஸ்துவை அறியட்டும். சங்கீதம் 19:14 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க
ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த தேவனை கத்தரை விசுவாசிப்போம். ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர். அவருடைய பாதபீடத்திலே வந்து இருக்கிறோம். அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருக்காய் வைரக்கமை எழுப்புவோம். தானியேல் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நாட்களிலே தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்காய் எழும்புவோம். நம்முடைய எல்லா பாவ எண்ணங்களை விட்டு, எல்லா அக்கிரம சிந்தைகளை விட்டு நம்மை சுத்திகரிப்பதற்கு அக்னிமயமான கண்களை உடையவான தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். நீதி சூரியனாக எல்லா அண்ட சராசரங்களை உருவாக்குவதான பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்தில் நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த பரிகாரியாகிய கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இது கேட்ட வசனங்களினாலே நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவோம். நம்மை ஒன்று கூட சுத்திகரித்துக் கொள்ளுவோம். ஏசாயாவை தொட்டதான அந்த அக்கினி தழல் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் தொடட்டும், நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஒன்று கூட நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். ஒன்று கூட நம்மை நம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை சமர்ப்பிப்போமா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. குணப்படு பாவி, இப்போ கோபம் வருமேவி. குணப்படு பாவி, தேவர் கோபம் வருமேவி. கணப்பொழுதினில் காயம் மறந்து காலமிருக்கையில் சீலமதாகி. குணப்படு பாவி, தேவர் கோபம் வருமேவி. இப்போ குணப்படு பாவி. இந்த நாளில் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிற கர்த்தருடைய சமூகத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போமா? அவருடைய பாதத்தில் நம்ம சமர்ப்பிப்போமா? அவர் நல்லவர். துக்கமடையாயோ பாவி, துயரமாகாயோ, நித்த புலம்பாயோ, ஆனம் தெளிந்துருகாயோ. இக்கணம் பாவ கசப்பை உணராயோ, தக்க அருமறை பக்கம் தொடராயோ. குணப்படு பாவி, தேவ கோபம் வருமேவி. குணப்படு பாவி. தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்துவிட்டு நம்ம முழுவதும் ஒப்புக்கொடு. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? உன்னை நீ நம்பாதே, இவ்வுலகத்தை நம்பாதே, பொருளை நீ நம்பாதே, எப்பொருளை நம்பாதே. இந்த உலகம் உன்னை ஏமாற்றும், இந்த உலகம் உன்னை கைவிடும், இந்த உலகம் ஒரு நாள் வஞ்சிக்கும், இந்த ஒரு உலகம் உன்னை ஏமாற்றும். அதனுடைய சமூகத்தில் ஆண்டவரை நாம முழு இருதயத்தோடு சேவித்தார், அவரை நம்பினார், அவர் நமக்கு ஒரு எந்த அடைக்கலத்தை வைப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை அறிந்திருக்கிறபடினா நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. உன்னை நீ நம்பாதே, உலகையும் நம்பாதே. உன்னை நீ நம்பாதே, எப்பொருளையும் நம்பாதே. தன்னை பலியிட்டு காலடி மீட்டவர் சிந்தையும் ரட்சிப்பார். அன்னவரை பற்றி குணப்படு பாவி, தேவர் கோபம் வருமேவி. இப்போ குணப்படு பாவி. கணப்பொழுதில் காயம் மறந்து காலமிருக்கையில் சீலமதாக. குணப்படு பாவி.
தேவனுடைய வருகை காணப்படுகிறபடினால, சீக்கிரமாய் தேவனுடைய வருகை சமீபித்திருக்கிறபடினாலே ஆண்டவருடைய பாதத்தில் முழுவதும் பற்றிக் கொள்ளுவோம். ஆண்டவருடைய பாதத்தை சார்ந்து கொள்ளுவோம். ஆண்டவரை விட அப்படியே பற்றிக் கொள்ளுவோம். ஓ, அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் நம்மை பரலோகத்திற்கு நேராக அழைத்து செல்லுவார். ஓ, தம்முடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கிற நாள் வரப்போகிறது. ஓ, பரிசுத்தவான்கள் யாவரும் அவரோடு கூட பறந்து செல்ல போகிற நேரம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகிய அந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரை விசுவாசித்து, ஓ, அவருக்காய் எழுப்பி பிரகாசிக்கிற சுடர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பு பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, இந்த ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. கர்த்தாவே, உம்முடைய காருண்யம் என்னும் கோட்டைக்குள்ளே வைத்து உம்முடைய பிள்ளைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலும் தன்னுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். பலவீனத்திற்கிற பிள்ளைகள் பலனடைவார்களாக. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே புது பலன் அடைவார்களாக. சத்துவம் இல்லாதவர்கள் சத்துவத்தை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தருடைய மகிமை உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். எல்லா துதியும், எல்லா கனமும், மகிமை, மாட்சிமை அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாழ்த்தப்போட பாதங்களிலே சமர்ப்பிக்கிறோம். நாமத்தை மையப்படுத்தும். சபை குடும்பங்கள், விசுவாச பிள்ளைகள், ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நாமத்தை மையப்படுத்தும். தொடர்ந்து நடக்கிற எல்லா ஆராதனையிலும் உடைய மகிமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபகேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எவ்வளவு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். ஓ, தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ, தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறே, மேலும் நேசிக்கிறே. அக்காரையில் நான் இன்று அவரை என்று வாழ்த்துவே. அக்காரையில் நான் இன்று அவரை என்று பாடுவே. ஓ, தேவனுக்கு மகிமை. தூக்கி எழுத்தா, என்னை தூக்கி எழுத்தா இயேசு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும், சிநேகமும், காவலும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடு கூட, உலகத்தின் பரிசுத்தவான்கள் யாவரோடு கூட, நம் தேசவாசிகள் யாவரோடு கூட இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.